ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மே 6 and 7 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இருக்கிற மே 1 இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்களில் மே 6 சர்வதேச உணவு முறை எதிர்ப்பு தினம், இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். இது உடல் பருமன் குறித்த கவலைகளை மறந்து ஆரோக்கியமான வாழ்வு மற்றும் உடல் அமைப்பை ஏற்றுக்கொள்வதை வலியுறுத்தும் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1992 நம்ம இதை இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். மே 6 சர்வதேச உணவு முறை எதிர்ப்பு தினம். நெக்ஸ்ட்டு மே 7 உலக தடகள தினம், அதாவது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே. விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உடற்பயிற்சி மற்றும் தடகள விளையாட்டுகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே 7 இது பண்ணுறாங்க. இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1996 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அஞ்சலக பணி வழங்கீட்டு வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்கான சேமிப்பு கணக்கு குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கணக்கை தொடங்க குறைந்தபட்சம் இருப்பு தொகை வைத்திருக்க வேண்டியது அவசியம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கணக்கிற்கு அதிகபட்ச இருப்பு வரம்பு 2 லட்சம் வரை ஆகும். இந்த திட்டம் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழே ஆதரவு பெற்றிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2, 3 தான் கரெக்ட். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதுக்கு தொடங்குறதுக்கு எந்த இருப்பு தொகையும் தேவையில்லை. ஏன்னா நம்ம இது மினிமம் பேலன்ஸில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போது 2, 3 தான் இதுக்கு சரியான ஆன்சர். அப்போது பார்த்தோம் அப்படின்னா இது பூஜ்ய இருப்பு சேமிப்பு கணக்கு, சரியா? அதனால தான் இதுக்கு எந்த ஒரு இருப்பு தொகையும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த கணக்கில் பராமரிக்கப்பட வேண்டிய அதிகபட்ச இருப்பு 2 லட்சம் தான். அதே மாதிரி இது தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழே இயங்குவதால் இந்த திட்டம் அந்த அமைச்சகத்தின் ஆதரவுடன் செயல்படுகிறது, சரியா? நெக்ஸ்ட் இதோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஊரக இந்தியாவில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்திருக்கும். டிஜிட்டல் முறையின் கணக்கு தொடங்குதல், வைப்பு மற்றும் பண பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் இல்லை மற்றும் நேரடி பலன்கள் பரிமாற்றம், இதெல்லாமே இதில் இருக்க ஒரு முக்கிய அம்சமாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா, இது பெண்களுக்கு முறைசாரா கடன் முறைகளில் சார்ந்திருப்பது, அதாவது முறைசாரா கடன்னா கந்து வட்டி அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்களோட இதை குறைச்சிட்டு அவங்களுக்கு முறையான வங்கி சேவை வழங்குறத இது கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதலாக கிக் தொழிலாளருக்கென பிரத்யேக டிஜிட்டல் குறைதீர்க்கும் அமைப்பு அதாவது இன்டகிரேட்டட் பப்ளிக் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம் IBGRS என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா. இது பார்த்தோம் அப்படின்னா அவர்கள், அதாவது கிக் தொழிலாளர் நலனுக்காகவும் அவங்கள் குறைகளை களைவதற்காகவும் பிரத்யேக டிஜிட்டல் தளத்தை உருவாக்கியுள்ள முதல் இந்திய மாநிலம் கர்நாடகா இருக்குது. அதே மாதிரி இது ஒருங்கிணைந்த பொது குறை தீர்க்கும் அமைப்பு, அதாவது இந்த அமைப்பு மூலியமாக தொழிலாளர்களுக்கு ஊதியம், வேலை நிலைகள் மற்றும் டிஜிட்டல் தளங்களுடன் மோதல்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யலாம். இந்த நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வளர்ந்து வரும் கிக் பொருளாதாரத்தின் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் விரைவான தீர்வுகளை உறுதி செய்வதா இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிக் தொழிலாளர் சட்டத்தை ஏற்றிய மாநில வரிசையில் இப்போ கர்நாடகா, ராஜஸ்தான், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், தெலுங்கானா 5வது மாநிலமாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா உருவாயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிக்கிம் மாநிலத்தின் லெப்சா சமூகத்தினரால் கட்டப்படும் பாரம்பரிய ருசோம் பாதங்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளை பார்த்தோம் அப்படின்னா, இவை இரும்பு மற்றும் கான்கிரீட் கலவையை பயன்படுத்தி நவீன முறையில் கட்டப்பட்டவை. அடுத்தது பாருங்கள், இவை மூங்கில் மற்றும் பிரம்புகளை கொண்டு கட்டப்படும் தொங்கு பாலங்கள். இவை நிலநடுக்கங்களை தாங்கும் திறன் கொண்டவை அல்ல. அடுத்து இவை யுனெஸ்கோ அமைப்பால் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போ எதுக்கு இதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த யுனெஸ்கோ அமைப்பு இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பாலத்தை ஆவணப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இதை பார்க்குறோம். இதில் பார்க்குறதுல எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஏன்னா நம்மளுக்கு இந்த காங்கிரீட் கலவையினால பயன்படுத்துறது கிடையாது. இது மூங்கில் மற்றும் பிரம்புகளை கொண்டு கட்டப்படும் தொங்கு பாலங்கள். அதே மாதிரி இது நிலநடுக்கங்களையும் நல்லாவே தாங்கும். அதே மாதிரி தாங்கும். அப்போ இது தப்பு. ஃபஸ்ட்டும் தேர்டும் தப்பு. ஆன்சர் 2, 4 தான் வரும் நம்மளுக்கு. ஓகே, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ருசோம் மூங்கில் மற்றும் பிரம்பு கொண்டு இயற்கை பொருட்களை கட்டப்படும் பாரம்பரிய பாலங்கள். இது அடுத்து இந்த பாலங்கள் நெகிழ்வுத்தன்மை, அதனால் இது நிலநடுக்கத்தை நல்லாவே
தாங்கும். அதே மாதிரி வந்துட்டு யுனெஸ்கோ மற்றும் சிக்கிம் அரசும் இணைந்து இந்த அரிய பொருளியல் முறையை வந்து ஆவணப்படுத்திட்டு வராங்க. இதை வந்து 100 மீட்டர் நீளம் வரை அமைக்கிறாங்க. இதில் வந்து சோம் ஆதார வடங்கள், அஜுல் அப்படின்னா தொங்கும் சுழல்கள் மற்றும் சம்கூர் மூங்கில் தளம் ஆகிய வந்து முக்கிய பகுதியில் இருக்குது. இதில் வந்து இந்தந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவிலே முதலாக முழுமையான காகிதம் இல்லா நீதித்துறை மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்லெஸ் ஸ்டேட் ஜுடிஷரி வந்து சிக்கிம் மாநிலத்தில் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நாட்டின் முதல் காகிதமில்லாத நீதித்துறை மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் நடைபெற்ற தொழில்நுட்பம் மற்றும் நீதித்துறை கல்வி குறித்த தேசிய மாநாட்டின் போது இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து இதில் வந்துட்டு ஃபில்லிங் வழக்கு, அதாவது வந்து டிஜிட்டல் முறையில் வந்து ஆவணங்களை வந்து பராமரிப்பாங்க. அதே மாதிரி மெய்நிகர் விர்ச்சுவல் விசாரணைகள், விர்ச்சுவல்னால் நம்ம லைவாக அந்த நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு வழக்குகளை வந்து விசாரிப்பாங்க. நீதித்துறையில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை விசாரித்து முடிக்கும் நிர்வாகத்திறனை மேம்படுத்திருக்கான்னு இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 8th கொஸ்டின், குற்றால மலைகளின் கண்டறியப்பட்ட பழமையான குகை கல்வெட்டுகளை குறித்து சரியான கூற்றை பார்க்குறோம். இப்போ எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கல்வெட்டு சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் உள்ள சன்னியாசி புடவு கோயிலில் அமைந்துள்ளது. இந்த தமிழ் மொழி எழுத்துக்களை குறிக்க பிராகிருத பிராமி எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டினை கே. பாலகிருஷ்ணன் மற்றும் பி. பாவேந்தன் ஆகியோர் வெற்றிகரமாக வாசித்துள்ளனர். இதில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க கே. பாலகிருஷ்ணன் மற்றும் பி. பாவேந்தன் வந்து இப்போ அதில் இருக்க ஆக்சுவலாக வந்து இது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதில் இருக்க லெட்டர்ஸை வந்து வாசித்திருக்காங்க. அதில் இருக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கறனால இப்போ இந்த ரீசெண்டாக அதை பார்க்குறோம். இப்போ வந்து இது வந்து குற்றால மலையில் பல ஆண்டுகள் படிக்கப்படாமல் இருந்த பழமையான கல்வெட்டில் ஒன்று தான் இருந்தது. இது வந்து 2.5 ஆண்டு கால விரிவாக ஆட்சிக்கு பிறகு 2.5 வருஷம் பிறகு இப்போ கே. பாலகிருஷ்ணன் மற்றும் மாதூர் பி. பாவேந்தன் வந்து இதுக்கு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் இருக்குது, சன்னியாசி புடவில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன எழுத்துக்கு இருக்குது அப்படின்னா பிராகிருத பிராக்மி எழுத்து முறை வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இருக்க ஆட்சியர்கள் இதில் வந்து 15 எழுத்துக்களை 14 எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வாசகருக்கு கணித முறைகளும் சமஸ்கிருத மற்றும் பாலி மொழிகளையும் ஒப்பிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு வரலாற்று குறிப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குகை வந்து கல்வெட்டுகள் பற்றி ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 1917ஆம் ஆண்டில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருநெல்வேலி அரசிதழில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதை வந்து இந்த கல்வெட்டை பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மன்னர் வளைகுடாவையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கும் பாக்ஸ் நீர்சந்தியை மிக இளம் வயதில் நீந்தி கடந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இஷாங் சிங். இவர் வந்து இப்போ 7 வயதான இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த பாக் நீர்சந்தியை வந்து கடந்து சாதனை படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமீபத்தில் இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய 100வது வந்தே பாரத் ரயில் எந்த நிறுவனத்தின் நவீன உந்து விசையை வந்து தொழில்நுட்பத்தை கொண்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சிமெண்ட்ஸ். அதாவது இந்த ஜெர்மன் தொழில்நுட்பத்தை உந்து விசை தான் இந்த சமீபத்தில் இந்திய ரயில்வே வந்து 100வது வந்தே பாரத் ரயிலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இணைந்து உருவாக்கியுள்ள புதிய மலேரியா தடுப்பூசியின் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா R78C. ஓகே, இப்போ ரீசெண்டாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற MyNRAI என்ற மொபைல் சேவையின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது துப்பாக்கி சுடுதல் வீரர்களின் பதிவு மற்றும் தரவு மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த ஏஐ வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கம் நேஷனல் ரிஃபில் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து 75வது ஆண்டு விழாவின் போது இந்த செயலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சுடுதல் வீரர்களின் பதிவு, செயல்திறன் கண்காணிப்பு, சான்றிதழ் வழங்குதல் மற்றும் தரவு தள மேன்மை வந்து ஒரே டிஜிட்டல் தளமாக கொண்டு வரக்காண்டி இந்த ஏஐ உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலம் இந்தியாவின் முழுமையான டிஜிட்டல் மயமாட்ட முதல் விளையாட்டு கூட்டமைப்பாக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லைகளற்ற செய்தியாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அமைப்பு வெளியிட்ட 2026ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு இந்தியாவின் தரவரிசை பார்த்தோம் அப்படின்னா 157. ஆக்சுவலாக வந்து இப்போ சரிஞ்சிருக்கு இந்தியா. அதாவது அதோட இடத்துலேருந்து 151 இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 2025 151 இப்போ 6 இடங்கள் சேர்ந்து 157 இருக்குது. இந்த எந்த பட்டியலின் கீழே வரும்னா மிகவும் தீவிரமான சூழல் நிலவும் நாடுகளின் பிரிவில் வந்து இந்தியா வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பொது சுகாதாரத்தில் புதுமை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான 10வது தேசிய உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து சுகாதாரம் புதுமை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான 10வது தேசிய உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கு. இந்த மாநாட்டோட
தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே இந்த மாநாட்டை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்வின் போது ஸ்வச் பாரத் வலைத்தளம், ஜனனி டிஜிட்டல் தளம் மற்றும் RBSK 2.0 போன்ற முக்கிய திட்டங்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது 17வது பொது ஆய்வுக்குழு, அதாவது காமன் ரிவ்யூ மிஷன் அறிக்கையும் இந்த மாநாட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதோட நம்மளுக்கு May 6 and 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னது தான், May 1 இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தும் ப்ளஸ் ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.